உங்களுக்கு தெரியுமா? சிறுதானியம் ஹையஸ்ட் யார் பண்ணுறாங்க? இந்தியாவில் தான் நம்ம க்ரோ பண்ணுறோம். அதனால தான் 2 வருஷம் முன்னாடி நம்ம இந்திய நாடு பிரைம் மினிஸ்டர் வந்து யூஎன்ல போய் லெட் அஸ் ஹாவ் த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தார். ஏன்னா மில்லட்ஸுங்கிறது அவ்வளோ நல்லது, சிறுதானியம் அவ்வளோ நல்லது. இது யாருமே சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால இது ஒரு இன்டர்நேஷ்னல் இயராக பண்ணால் எல்லாருக்குமே விழிப்பு வந்துடும். நிஜமாகவே நிறைய பேர் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே சிறுதானியம் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. உங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகுதுன்னா டெஃபினட்டாக சிறுதானியம் சாப்பிட்லாம். பட் டைஜஷன் சரியா இல்லை, உங்களுக்கு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு ப்ளோட்டிங் ஆகுதுன்னா சிறுதானியம் டைரெக்டாக ஆரம்பிக்கிறது நல்லது. இப்போ சிறுதானியத்தை பொறுத்தவரையிலும் நம்ம சொல்ல போகிற 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் கட்டாயம் பண்ணிட்டு தான் நம்ம சிறுதானியத்தை சாப்பிட முடியும். ஒன்று ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், இல்லை முளை கட்டணும், இல்லை வந்து புளிக்க வைக்கணும், ஃபர்மெண்ட் பண்ணணும். இது எதா 3ல் 1 பண்ணினாதான் நம்ம சிறுதானியம் சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முழு சிறுதானியம் அப்படின்னு எடுத்தால் கேழ்வரகு, கம்பு, தெனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் முழு சிறுதானியம். இதை தான் ஸ்ப்ரவுட் பண்ண முடியும். இதே சாமை, வரகு, குதிரவாளி இதெல்லாம் நம்மளால் ஸ்ப்ரவுட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் பாலிஷ்டு மில்லட்ஸ். அப்போ நம்ம ரைஸ்க்கு பதில் இதை யூஸ் பண்ண போகிறோன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் மாதிரி பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டே இதை ஊற வச்சுட்டு காலையில் அதை சமைச்சு சாப்பிட்றாங்க. அது ஓகே. ஏன்னா ஓவர் நைட் ஊற வச்சதுனால அது கொஞ்சம் புளிப்பு அதில் இருக்குது. தட் இஸ் ஓகே. பட் இன்னும் பெட்டர் என்னென்னா நைட்டே வேக வச்சுட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த குட் பாக்டீரியாவும் உங்களுக்கு கிடைக்கும். பழைய சோறில் என்ன பெனிஃபிட் இருக்கோ அதை விட ஜாஸ்தி பெனிஃபிட். ஏன்னா இதில் நார் சத்தும் இருக்குது, புரத சத்தும் இருக்குது. அதனால அந்த டைப் ஆஃப் பாக்டீரியாவும் இன்னும் பெட்டராக வரும். அதனால பழைய சோறுக்கு பதில் சிறுதானியத்தை வேக வச்சு அதில் நீங்கள் பழைய சோறு மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் ஐட்டம். இது நீங்கள் சாப்பிடலாம். இப்போ சிறுதானியத்தில் என்னதாம்மா செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க.